இந்த குரு பெயர்ச்சி இதுவரைக்கும் வரலாறு காண முடியாதபடி இந்த குரு பெயர்ச்சியினுடைய முக்கியத்துவம் என்ன தெரியுமா உங்களுக்கு? பணம் கொட்டும், சொத்து வரும். எப்படி வரும்? உங்கள் கைக்கு சொத்து வந்து சேரும். பணம் பொருள் மட்டும் இல்லை, மனைவி வருவா. எப்படி வருவா? என்னை நம்பி வருவாள். குழந்தை குட்டி சந்தான பாக்கியம் கிட்டும், உறவுகள் மெச்சும் விய்யும், அதுக்கு மேலே புகழ் பாடும். ஜீவனம், ஐயோ அன்றாட வாழ்க்கையில் ஜீவனம் வாங்க சொல்ல போதும் நீ புலம்புவீங்க. அது புலம்பல் போகும். அவனே வாழ்க்கை பெரிய போஸ்ட் கொடுப்பான், வேட்டு கொடுப்பான். அதெல்லாம் கண்கூடாக நடக்க போகிற விஷயம். இதை பற்றி வீடியோவில் விளவாரியாக சொல்லியிருக்கேன். அன்பார்ந்த கடவுளொரு டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, குரு பெயர்ச்சி 26ஆம் தேதி மே மாதம் 2026 பெயருது. அதாவது இந்த வைகாசி மாதம் சொல்லக்கூடிய அந்த மாதத்தில் 12ஆம் தேதி குரு அழகாக பெயர்றார் கடகத்துக்கு. கடகத்துக்கு பெயர்ந்த அந்த நேரத்தில் எல்லாம் ஆபரண யோகம் கொடுக்குற மாதிரி எல்லாம் சனீஸ்வரன் மீனத்தில் இருப்பார், செவ்வாய் மேஷத்தில் இருப்பார், சுக்கிரன் சூரியனும் ரிஷபத்தில் இருப்பார், புதனும் சூரியனும் சிவத்தில் இருப்பார், சுக்கிரன் மீனத்தில் இருப்பார். இதை சுக்கிரனும் புதனும் சத்தம் பண்ணாமல் ராசி பருந்து படிக்கிறாங்க. ஏன்னா சட்பல் வளைவில் இருக்குது. சந்திரன் வந்து உத்தரத்தில் இருந்தால் கூட கண்ணியில் இருந்தால் கூட சட்ப வளைவு தான். சுக்கிரன் இன்டைரக்டாக இந்த கேது கடகத்தில் இதில் சிம்மத்தில் உட்காந்த கேதுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறார், கவனமாக இருங்க. அந்த செவ்வாய் சும்மா இல்லாத இந்த ராகு வேறு பார்க்குறாரா, முறைக்கிறார். உனக்கு தான் கண் இருக்குன்னு எனக்கும் கண் இருக்குன்றார் ராகு. ஆக இந்த ஒரு பெரிய ஒரு இதுனா புத்தியை பயன்படுத்தி தான் போனோம். இந்த குரு பேச்சில் எல்லாம் சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சாதுக்கள் எப்போதுமே கோட்டை விட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி அமைப்பில் இருக்குது. ஆனால் அதிசாரத்தை போன பிறகு குரு கொஞ்சம் நிம்மதியாக மூச்சு விடுவார். ஏன்னா பாம்பு அந்த மாதத்துலாம் கிளம்பி மேலே போய்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ராமா ஆடிட்டு இருக்காரு. அதில் பிரமாதமாக இருக்கும். சாமர்த்தியம் இருக்கிறவங்களுக்கு நன்னா வாழ முடியும். எல்லாம் நேரம் வந்து குடுன்னு சொல்கிறவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. இதுதான் விஷயம். புத்தி சாமர்த்தியம் இருக்கணும், கவலைப்பட வேண்டாம். நாட்டில் எது எப்படி இருந்தாலும் நமக்கு நன்மையே விளையும், அவ்வளோதான். இது ஒவ்வொரு ராசியாக பார்ப்பேன். மகர ராசி நேயர்களே, குரு பெயர்ச்சி அடேங்கப்பா சொல்லப்படாது. நான் பல தடவை முன்னாடியே சொல்லியிருக்கேன், டோன்ட் மிஸ் யுவர் சான்சஸ். அப்போவே சான்ஸ் நிறைய வந்திருக்கு, கேட்கவே வேண்டாம். இப்போ உங்களுக்கு வாங்கிக்கிறியா இல்லையா, என்ன பண்ண போகிற, எவா தட்டி கூப்பிட்டு கொடுக்குறாரு அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். மகர ராசி நேயர்களுக்கு எங்களுக்கு உழைப்பு இருந்தால் போதும், அதுக்கு நேரத்தை வந்தால் போதும். மூட்டையாக கட்டி நான் பிளாக் பண்ணிக்கலாம் பைசா வேண்டாம் எங்களுக்கு, அப்படியெல்லாம் வேண்டாம். எங்களுக்கு அப்பப்போ கொடுத்து உழைக்கிறது கொடுத்து சந்தோஷமாக கொடுத்து அது கொடுத்தா போதும் எங்களுக்கு, அது போதும் எங்களுக்கு, அதுதான் வேணும். வெறும் மூட்டையாக படத்தை நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? தொழில் பண்ணுறது கொடுக்குறோம், போதும். வட்டி கடை வியாபாரம் நாங்களாம் வேண்டாம். நல்லா சம்பாதிக்கணும், உழைக்கணும், செய்யணும்னா அந்த விஷயத்தை வேண்டாம். ஸோ இதெல்லாம் வந்து மகரம் கும்பத்துக்கு பொறுத்தவரை இது மாதிரி தான். அதை டோன்ட் டூ பிஸ்னஸ். வட்டி பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க. சனீஸ்வரன் தான் வட்டி காரணம் இல்லை, பண்ண மாட்டாங்க. சனீஸ்வரனுக்கு வட்டி கண்டாலே பிடிக்காது, கடன் கண்டாலே பிடிக்காது. அப்படி ஒரு பணக்காரை பார்க்குறத விட செத்து போயிடலான்டுவோம். கேட்டு பாருங்கள், அவங்கள நோண்டி பாருங்கள், தெரியாத மாதிரி ஒன்று கடிச்சிடும், கதறிடுவாங்க. ஏன்னா மகரத்தோடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சனீஸ்வரர் அயனசேன போகாதி குரு, அவர் தான் வீதிஸ்தானாதிபதி. அதனால்தான் வீதிஸ்தான குரு யாய்க்கப்படாது யாருக்குமே. புரியுதா உங்களுக்கு? ஒரு நாளும் பணக்காரன் ஆக்க மாட்டார். கண்டிஷன், சப்ஜெக்ட் கண்டிஷன். இந்த மாதிரி சப்ஜெக்ட் கண்டிஷன் பண்ண பிஸ்னஸ் பண்ணி எப்படி சம்பாதிக்க முடியும்? அந்த மாதிரி வியாபாரம் பண்ண எந்த காலத்து ஆமாம் வீடு பங்களாலாம் ஆகும். பிரெயின் வாஷை முட்டாளாக்கினா தானங்க பணக்காரன் ஆக முடியும். அவன் எப்படி போனால் அவங்களுக்கு என்ன அப்படின்றவன். சனீஸ்வரர் அப்படி கிடையாது. எதனாவது விபத்து ஆபத்து நடக்கும்போது யாரை வந்து ஹெல்ப் பண்ணுறான்னா, ஒரு சாதாரண ஏழை ஒர்க் வேலை செய்கிற கூலிக்காரன் உடனே ஓடி வந்து காப்பாற்றான். ட்ரிம் ஆஃப் காரில் இறங்கி உடனே பணக்காரன் வந்து காப்பாற்ற மாட்டான். பார்த்துக்கிட்டீங்களா? அவங்க சைக்கிளில் போனாலும் ஓடி ஓடி வந்து அவங்க தான் கை தெரியுதோ
அந்த ஆபத்து நேரத்தில் இது காப்பாற்றுவான். பார்த்துருக்கீங்களா? யாரும் மாற்ற மாட்டான், செட்டிலாக போடுவாங்க, கண்டுக்காமல் போடுவாங்க. அதுதான் சனீஸ்வரர். சனீஸ்வரர் எப்போதுமே நல்லது கெட்டதுக்கு மட்டும் இல்லை, வாழ்க்கையில் நிற்கணும்னா அவர் தான். அதனால் சனீஸ்வரன் நீங்கள் தப்பாக இடம் போட்டுறாதீங்க. இனிமேலாம் நம்ம வாழணும்னா நமக்கு அறிவுத்திறன் சார்ந்து யாரோட ஒட்டியோ அவனை வாழணும், திறமை இருக்கணும். வெறும் புத்தி மட்டும் இருந்தால் போகாது, அதை எப்படி பயன்படுத்த செயல்படுத்துறது திறமை இருக்கணும் உடம்புக்கு. மற்றனையும் இன்னொருத்தனையும் எதிர்பார்த்துட்டே இருக்க முடியாது. அதுதான் சனீஸ்வரனுடைய சில விஷயங்களில் முரண்பாடாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஐனசேன போகா சொல்ல குருவானவர் மறைமுகஸ்தானம் தானே. அதே மாதிரி 8ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்காரு. அந்த அயனசேனத்துக்கு 8ஆம் வீடாக சொல்லக்கூடிய அது ஆனால் மகரத்துக்கு பொறுத்த வரைக்கும் அயனசேனம் குருவாக இருக்கிறதுனால சப்தமாதிபதி சந்தன வீட்டில் உட்கார்ந்துடுறாரு. அவரை வீதிஸ்தானாது 3ஆம் வீட்டு அதிபராக குரு சப்தமத்தில் உட்கார்ந்துக்கிறார். இப்போது அழகு வர அப்படி உட்காரும்போது நேரடியான பாறை கிடைக்கிறது, வீதிஸ்தானத்துக்கும் பாறை கிடைக்கிறது. அதே மாதிரி விச்சிகத்துக்கும் பாறை கிடைக்கிறது. விச்சிகன்றது மகரத்தினுடைய லாபஸ்தானம். வீதிஸ்தானம் வந்து பஞ்சாப் கிடைக்கிறது இல்லையா? ஸோ அதனால் மகரத்தினுக்கு சொந்தப்படு. அதே லாபஸ்தான செவ்வாயே மகரத்தினுடைய பூர்வ அந்த சுகஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி இருக்கிற செவ்வாய் சுகஸ்தானாதிபதி செய்யார். அதனால் அவர் கூட இருந்து செயல்படுத்துகிறார். ஒரு 6 மாத காலம் வரைக்கும் அப்படியே தூக்கி வந்துடுறார். நீங்கள் ஒரே கம்பெனியில் மில்லியன் ட்ரில்லியன் ஆளாட்டாலும் சப்சிடரி கன்சரி சிஸ்டர் கன்சர்ன் அப்படி எப்படி சில விதமான கம்பெனியில் பொறுப்பு அத்தனையும் சேர்ந்து ஒரு பொறுப்பு அதிகாரியாக இருப்பிடுங்க. அத்தனைக்கு தான் பொறுப்பு. இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணுறதுலேருந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக லேபர் இன்டென்சிவ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சேர்த்து பெரிய லெவலில் மாஸ், அதாவது ஹியூமன் பவர் யூட்டிலைசேஷன் வருது இல்லையா, மனுஷன் உழைப்பை பயன்படுத்தக்கூடியது, அதுக்கு தலைமை தாங்கக்கூடிய ஆள் பெரிய ஆளாகி கான்ட்ராக்ட் பேசிஸில் எல்லாம் கான்ட்ராக்டு, லேபர் கான்ட்ராக்டு, மெட்டீரியல் கான்ட்ராக்ட், அந்த கான்ட்ராக்ட், ஹார்ட்வேர், இன்னும் லேண்ட் கான்ட்ராக்ட் எல்லாத்துலேயும் நம்பர் 1 ஆகிடுவீங்க. போதும். ஆக்சிலரேஷன் கொடுப்பாங்கள்ல, தூண்டுதல் உணர்ச்சியாக, அதுக்கு இருந்து மற்ற இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணுவீங்க. தான் சின்ன கம்பெனியாக இருந்தாலும் சிஸ்டர் கன்சர்ன் மாதிரி நிறைய சப்சிடரி கன்சர்ன் வச்சு அது மூலம் வந்து நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பீங்க. நானே எல்லாரும் தலைவனாக இருக்க மாட்டான். இப்போ இது மாதிரியாவது பண்ணணும், இதை பண்ணால் சரிதான் நமக்கு எப்படி ஆறுது. அதனால் அந்த கடகத்தில் உட்காந்துருந்த ஒரு 6 மாதத்து காலத்தில் உங்களை தூக்கிட்டு வந்து ஒரு லிஃப்ட் பண்ணுவார். சனீஸ்வரன் வீரியஸ்தானத்தில் உட்காந்து அந்த வீரியஸ்தானம் சொல்லக்கூடிய மீனத்தில் உட்காந்துருக்கார். தொடர்ந்து பார்வை கிடைக்கிறது. அப்படியே அதிசாரத்தில் போனால் கூட குரு செவ்வாய் துணை கொண்டு அந்த பார்க்குறாரு. செவ்வாய் அங்கே பார்க்கக்கூடிய செவ்வாயோட குரு சேர்ந்துட்டு அவர் மூலம் செவ்வாய் மூலம் தொடர்பு கொள்கிறார் சனியன். லாபஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதி. அதனால் குடும்பத்தில் பார்க்கும்போது எந்த மார்கழி மாதம் வந்தாச்சுன்னா, கார்த்திகை மாதத்தில் வக்க முடிஞ்சால் கூட மார்கழி மாதம் இந்த ராகு உட்கார்ந்து இம்சை பண்ண நடுவில் அந்த ப்ராப்ளம் வரதான் செய்யும். ஜென்மத்தில் உட்காந்த மகரத்தில் ராகு வந்துடுவார். குரு பேச்சான ஒரு 6 மாதம் கழித்து ராகு பேச்சு நடக்கும். அது ஐப்பசி மாதத்தில். அப்போ தான் குரு அங்கேருந்து போயிடுவார். அப்போ கேது வந்து உட்காந்துப்பா, செவ்வாயோட உட்காந்துப்பா, ட்ராமாலாம் நடக்கும். அந்த கொஞ்சம் இருக்க தான் செய்யும்.
எப்போதுமே ஒரு காம்படிட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும். எதிரி பகைவர் இல்லாத முடியாது. எதுவுமே ஒரு பகைவர் குறை இருக்க தான் செய்யும். அப்படியே நமக்கு எதிர்ப்பு இருக்க தான் செய்யும். எதிர்ப்பு, நாசம் பண்ணுறது, கொலகாரப்பாவிங்க என்னென்ன உண்டோ அதெல்லாம் இதயமே இல்லாதவங்க இருக்க செய்வாங்க. அதை போராடி தான் வரணும். அப்படி இருந்தால் கூட தோஷம் போயிடுது குரு பார்வையினால். அது போதுமே உங்களுக்கு. செவ்வாயோட கேது உட்காந்துருப்பார். அப்புறம் ஒரு மாதம் தான், அப்புறம் கீழே இறங்கிடுவார். செவ்வாய் குருவோடு உட்காந்துருவார். கவலைப்பட வாழ்க்கை. அதனால் எல்லா விஷயங்களையும் ஒரு பெரிய அனுகூலம் தான் இருக்குது. அந்த சிம்மத்து வந்த குரு உங்கள் தன வீடை பார்ப்பார வராதுல்ல. அப்படியே ராவுக்கு இது பேச்சு ஆனால் கூட சிம்மத்தில் வந்த ராவு உட்காந்துருப்பார். அதனால் நமக்கு கஷ்டமாச்சு. கஷ்டமில்லை, பொறுப்புகள் கொடுத்து செயல்படும் போது இந்த பொறுப்பு தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு ஸ்லக்கிஷாக இருக்கிறது. அந்த குணம் உங்களுக்கு ஸ்லக்கிஷ்னஸ்ன்னு பேர். அதை மாற்றணும். அதை மாற்றவே முடியாது. அதனால தான் பொறுப்பு எடுத்துக்க மாட்டேன் தனீஸ்வரன். என்னால் முடியாது, இப்படியே இது போதும் இப்படி தழுக்காக ஓட்டணும். அதனால தான் லேபராகவே இருக்காங்க. அதிக மூளைக்கு வேலை கொடுக்கணும், சாமர்த்திய வேலை வாங்கணும். இதெல்லாம் பிரெயின் ஆக்டிவிட்டி சம்மந்தப்பட்டது. புரிஞ்சிக்கணும், உடனே ஆக்டிவேட் பண்ணி வைக்கணும், இன்னொருத்தரை நம்பணும், வேலை வாங்கணும், செய்யும்படி வைக்கணும். இதெல்லாம் சாமர்த்தியம். சனீஸ்வரனோட சுகம் வராது. நம்பி விட்டுட்டு போயிடுவான், அவ்வளோதான், ஆகிடும். ஸோ இதுக்கு அதனால தான் கொஞ்சம் பேக் அடிக்குது. இன்னும் பேக் அடிக்காது. செவ்வாய் சுருக்கு திருவார் க்ளீனாக உற்சாகமாக பண்ணுவோம். முடியுதோ அயிற்சி தொடச்சி எல்லாத்தையும் போட்டு உடச்சி துயலை கொடுத்துருவாங்க. குடும்பத்தில் பொறுப்புகள் எடுத்து மேலே வருதுன்னு அவ்வளோ சுலபமும் இல்லை. வெளியிலையும் பிஸ்னஸ்லையும் இவ்வளோ தான் வச்சு பண்ணி மேலே இதை வந்தால் வச்சு அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம்னு அவ்வளோ சுலபமும் இல்லை. இப்போ செயல்படுத்தி காட்டுவார். நீங்கள் ஒத்துழைச்சா போதும், புகசூலிக்காமல் ஒத்துழைச்சா போதும், எல்லாமே உங்களுக்கு நிறைவாக வந்துடும். நம்ம ஒத்துழைக்க சுச்சுவேஷன் சூழ்நிலை தகுந்த மாதிரி உள்ளேருந்து ஆக்டிவேட் பண்ணுற பகவான் உள்ளேருந்து நம்ம ஒத்துழைச்சா போதும், சைடு வாங்காமல் இருந்தால் போதும். முடியாது ஒதுங்காமல். ஸோ அதனால் எல்லா விஷயத்தையும் குறுக்கீடு செய்யும். சர்ப்பங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் அதுக்கு மீறி நமக்கு புத்தியை கூட செயல்படுத்தலாம். கவலைப்பட தேவையில்லை. ஸோ மகரத்தினுடைய சப்தமாதி சந்திரன் தான். அந்த வீட்டை குரு உட்கார வச்சு அவங்க அருமையாக பண்ணும்போது குருவுடைய புனர்பூசம் அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் குரு அந்த பூசத்தை சனீஸ்வரன் நட்சத்திரம் நிற்கிறார். கவலையே இல்லை உங்களுக்கு. அப்புறம் புதன் நட்சத்திரிக்கிறார். புதன் யார் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பாக்யாதிபதி. அதே சமயத்தில் அவர் 6ஆம் அதிபதி இல்லையா, முதலீடு ஸ்தானாபதி. கவலைப்பட தேவையில்லையே, நன்னாக சிறப்பாக இருக்குது. ஏன்னு கவலை? நமக்கு புத்தியை பிசினஸ் வியாபார தந்திரத்தை நோக்கத்தில் கொடுக்கணும். நமக்கு விட்டு தெரியாது சார், இதுதான் விலைவாசி, இந்த விலை தான் இருக்கிறது, இன்னும் பண்ண முடியாது, எனக்கு குறைக்க முடியாது, இப்படிலாம் பேசுவாடா, கரார் பேசு ஒழுதான், குறைக்க முடியாது. குறைச்சா நாங்கள் என்ன இதுதான் நாங்களே ஒரு ரூபா கொடுத்து வாங்கணும், அப்போ உங்களுக்கு எப்படி அந்த விலை கொடுக்குறது, இப்படிலாம் பேசினா வாங்க முடியாது. இப்போ வியாபாரம் ஆகாது. புத்தியை பயன்படுத்தணும். அது தகுந்த டெக்னிக்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. டெக்னிக் வியாபார தந்திரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த ஆக்டிவிட்டீஸு புதன் மாற்றுறார், செயல்படுத்துகிறார். அதனால் ஒரு குறைவும் இல்லை. விட்ட குறை தொட்டக்குறையெல்லாம் போயிட்டு எல்லாத்தையுமே சிறப்பாக செயல்படக்கூடிய அமைப்பு. குடும்பத்துலேயும் சின்ன சின்ன சண்டை போட்டு ஒண்டா ஒடிச்சு பிச்சுன்னு போதெல்லாம் கிடையாது. இனிமேல் மறுபடியும் ஒற்றுமையாக கூடி அருமையாக ஒருத்தருக்குள்ள அனுகூலமாக செயல்படுவீங்க. குழந்தைகள் நல்ல விருத்தியாகும், படிப்பு நன்னா வரும். அதே விதத்தில் சொந்த காலில் நிற்பாங்க எல்லாருமே. நோய் நொடியெல்லாம் எதிர்பார்க்குற மாதிரில உங்களை இம்சப்படுத்தாது. தனி காரணமாக இருக்குது. நல்ல ஆகாரம், நல்ல பொழுது, அருமையான வாழ்க்கை, நம்ம ரிசல்ட் ஓரியன்ட்டு நம்ம செய்ய வேண்டிய பணிகளில் சிறப்பாக அமையும். நம்மளுடைய நிலைமை மேல் நிலை மாறும். இப்படி துணுண்டு கொட்டகை போட்டு வியாபாரம் பண்ணுறேன், இந்த லைஃப் ஸ்டாக்ஸ் நல்ல விருத்தியாகும், பிஸ்னஸ் ஆகிடும். எல்லாம் எல்லா விஷயத்துலையும் அனுகூலமாக இருக்கும். எந்த வித பாதிப்புகளும் வராமல் செயல்படக்கூடிய புத்தியை கொடுக்குறான், செயல்படுத்துகிறான். அதனால் கவலைப்பட தேவையில்லை.
வாழ்க்கையில் விருதி என்பது சுலபம் இல்லை. அந்த டீம் ஒர்க்காக நம்ம வரணும்னா அவன் அனுகிரகத்தோடு செயல்படுறீங்க. அதனால் மகரத்தினுடைய அமைப்பில் பார்க்கும்போது பிகம் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், லைஃப் ஸ்டாக் எல்லாத்துலேயும் விருத்தியாகும், வேளாண்மை துறை விருத்தியாகும், கவலைப்பட தேவையே இல்லை, தன்னிறைவு அடைவீங்க சொல்லி வாழ்த்தி அமைகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.